அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் உள்ளார்ந்த தொழுகையை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். உள்ளார்ந்த தொழுகை, அதாவது மனமாற தொழுதல். மனச்சாந்தியுடன் அல்லாஹ்வை நினைத்தபடி தொழுதல் என்பது இஸ்லாமில் மிகவும் முக்கியமான ஒன்று. அதை விளக்குவது புறக்கணிப்பது கடுமையான பாவம் என்று கூறப்பட்டுள்ளது. அதை பற்றி குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில விஷயங்கள். 1. குர்ஆன் சூரத் அல் மவுன் 107 4 முதல் 5. அந்த தொழுகை செய்பவர்களுக்கு அழிவு உண்டு, அவர்கள் தங்கள் தொழுகையில் கவனமில்லாதவர்கள். இதன் பொருள், தொழுகை செய்கிறோம் என்ற பெயரில் மனம் வேறே இடத்தில் இருப்பது அல்லாஹுக்கு பிடிக்காது. 2ஆம் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனமில்லாமல் தொழுகிறவன் வெறும் உடல் பயிற்சியை மட்டுமே செய்கிறான். அதாவது உள்ளார்ந்த எண்ணமில்லாமல் தொழுவது தொழுகையின் ஆன்மாவை இழக்கச் செய்கிறது. 3வது, தொழுகையை விளக்குவது குறித்து தொழுகையை விட்டுவிடுவது அல்லது புறக்கணிப்பது மிகவும் பெரிய பாவம். நபி அவர்கள் கூறினார்கள், மனிதன் மற்றும் குஃப்ர், ஈமான் இழப்பது, இரண்டிற்கும் இடையில் இருக்கும் ஒரே வேறுபாடு தொழுகைதான். முஸ்லிம். சுருக்கமாக, உள்ளார்ந்த தொழுகை என்பது நம் இதயம் அல்லாஹ்வுடன் இணையும் தருணம். அதை விளக்குவது நமக்கே இழப்பு. அல்லாஹ் விரும்புவது நம் உடல் அல்ல, நம் மனமும் இதயமும் தொழுகையில் கலந்திருக்க வேண்டும்.